Seventh lesson, botany ecosystem. Important questions. What will happen if all producer are removed from ecosystem? எக்கோசிஸ்டத்துலேருந்து நம்ம ப்ரொடியூசரை நீக்கிட்டோம்னா எக்கோசிஸ்டத்தில் என்ன நிகழும்? சூழ்நிலை மண்டலத்தில் என்ன நிகழும்? ப்ரொடியூசர் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. எக்கோசிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூசர். அவங்கள்ட்டேருந்து தான் அடுத்த லெவலுக்கு ஃபுட்டு பாஸ் ஆகணும். If all producer are removed from ecosystem சூழ்நிலை மண்டலத்தில் ப்ரொடியூசரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா there is no கன்சியூமரே அங்கே இருக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் உணவு தயாரித்து கொடுத்தா தான் கன்சியூமர் சாப்பிடுவாங்க, அவங்க கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ த எக்கோசிஸ்டம் இம்பேலன்ஸ் ஆகிடும். அடுத்த லெவலுக்கு உணவு கிடைக்காம இம்பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ஆல் அதர் ட்ராஃபிக் லெவல் இஸ் அஃபெக்டட் பை நாட் கெட்டிங் ஃபுட்டு. ஒரு ஃபஸ்ட்டு ட்ராஃபிக் லெவல், செகண்ட் ட்ராஃபிக் லெவல், தேர்ட் ட்ராஃபிக் லெவல். ஃபஸ்ட்டு ட்ராஃபிக் லெவலே இல்லை அப்படின்னாக்கா அடுத்த உள்ள ட்ராஃபிக் லெவல்லாம் ஃபுட்டு கிடைக்காம அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வாட் வில் ஹேப்பன் ப்ரொடியூசர் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் எக்கோசிஸ்டம்னா அடுத்த லெவலுக்கு உணவு கிடைக்காம எக்கோசிஸ்டம் இம்பேலன்ஸ் ஆகிடும். அடுத்த கொஸ்டின், பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் செப்பரேட், யூ ரீசன். இது இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஆக்குபைட் பை த ப்ரொடியூஸ். பாட்டத்தில் யார் இருப்பாங்கன்னா ப்ரொடியூசர் தான் இருப்பாங்க. தெர் இஸ் பாட்டம்னா அடியில் பிரமிட் ஆஃப் எனர்ஜியில் வந்து லெவலில் ப்ரொடியூசர் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. தெர் இஸ் கிராஜுவல் டிக்ரீஸ் அட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அட் சக்ஸசிவ் ட்ராஃபிக் லெவல் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு த அப்பர் லெவல்ஸ். அடுத்த லெவல் இப்போ சக்ஸசிவ் ட்ராஃபிக்னால் அடுத்து ஃபஸ்ட்டு ட்ராஃபிக் லெவல், செகண்ட் ட்ராஃபிக் லெவல், தேர்ட் ட்ராஃபிக் லெவல் இப்படி போகும். சக்ஸசிவ் ட்ராஃபிக் லெவலுக்கு அடுத்த ஃபஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவலுக்கு போகும்போது எனர்ஜி குறையும், தேர்ட் லெவலுக்கு போகும்போது எனர்ஜி குறையும். So therefore the pyramid of energy always upright. Second question இது. Third, generally human activities are against the ecosystem. நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்போவுமே எக்கோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலத்துக்கு எதிராக தான் இருக்குது. இது புக்கில் வந்து புக்கில் வந்து பேஜ் நம்பர் 160. இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இது இருக்கும். இதில் புக்லேயும் பார்த்துக்கலாம் நீங்கள். க்ரோ மோர் ட்ரீஸ், நிறைய ட்ரீஸை நம்ம வளர்க்கணும். நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து எக்கோசிஸ்டத்தை பாதிக்கிறதா இருக்கனால அதுலேருந்து பாதுகாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. க்ரோ மோர் ட்ரீஸ், நிறைய ட்ரீஸை வளர்க்கணும். ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கைக்குரிய வளங்களை யூஸ் பண்ணுறதை நம்ம குறைச்சிக்கணும். நம்ம ரீசைக்கிள், ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் இவர் ப்ரொடியூஸ்டு. வேஸ்ட்டஸை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணணும், ரொம்பவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம, அதான் அர்த்தம். ரெடியூஸ் கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வாட்டரையும் எலக்ட்ரிசிட்டியும் பயன்படுத்துறதை நம்ம அளவை குறைச்சிக்கணும். மென்ஷன் இவர் கார் அண்ட் வெஹிக்கிள் ப்ராப்பர்சி, கார்லேருந்து வர புகைகள், வாகன புகை இதெல்லாம் வந்து சூழ்நிலை மண்டலத்தை பாதிப்படைய செய்தனால நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 5 பாயிண்ட் எடுத்து எழுதியிருக்கேன், படிச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் 10% லா, புக் பேஜ் நம்பர் 152. 10% லா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். த லா வாஸ் ப்ரப்போஸ்ட் பை லிண்ட்மேன், 1 கேட்பாங்க. இட் ஸ்டேட் தட் டூரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ட்ராஃபிக் லெவல் டு அதர், ஒரு ட்ராஃபிக் லெவல்லேருந்து இது ஃபஸ்ட்டு ட்ராஃபிக் லெவல், செகண்ட் ட்ராஃபிக் லெவல், தேர்ட் ட்ராஃபிக், ஒரு ட்ராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராஃபிக் லெவலுக்கு போகும்போது ஒன்லி அபவுட் 10% ஸ்டோர்டு. ஒரு ட்ராஃபிக் லெவலையும் 10% தான் சேகரித்து வைக்கப்படுகிறது. எவ்ரி லெவல், ஒவ்வொரு லெவல்லையும் ரெஸ்ட் ஆஃப் தம் 90% இஸ் லாஸ்ட் இன் ரெஸ்பிரேஷன், டீகம்போசிஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். இது ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது 10% தான் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. மீது 90% என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகிடுது. என்னென்ன காரணத்துக்குனால, ரெஸ்பிரேஷன் சுவாசிக்கும் போது, டீகம்போசிஷன் ஆகும்போது, ஹீட்னாலையும், அது சுவாசிக்கும் போது ஹீட் வெளியாமல் அது உடம்புலேருந்து வர ஹீட்னாலையும் வேஸ்ட்டாக வெளியேற்றப்படுகிறது. ஸோ திஸ் லா இஸ் கால்ட் 10% லா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவல்லேருந்தும் அடுத்த ட்ராஃபிக் லெவல் போகும்போது 10% தான் சேகரித்து வைக்கப்படுகிறது. மீது ரெஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன், டீகம்போசிஷன் மூலம், ஹீட் மூலமாக வெளியேற்றப்படுகிறது, வீணாக்கப்படுகிறது, லாஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் 10% லா. இது எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. 10% லாவில் இந்த டயக்ராம் போட்டு நீ எழுதணும். இட்ஸ் ஷோன் தட் த 1000 ஜூல்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ட்ராப்டு பை ப்ரொடியூசர். சோலார் எனர்ஜிலேருந்து நமக்கு எவ்வளோ வருது? 1000 வருது. 100 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட். இங்கே வந்து என்ன, 100 மட்டும்தான் சேகரித்து வச்சுட்டு இங்கே பிளான்ட்டு சேகரித்து வைக்குது. மீதி வந்து 900 ஜூல்ஸ் வந்து லாஸ் ஆகிடுது.
ஜூல்ஸ் would lost in the environment. இந்த நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல் ஹெர்பிவோரஸ் போகும்போது, இந்த லெவல் ஹெர்பிவோரல்ஸ் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா விச் ஃபீட் ஆன் ப்ரொடியூஸ் கெட் 10 ஜூல்ஸாக சேகரித்து வைக்கப்படுகிறது. மீதி 90 ஜூல்ஸ் வந்து லாஸ்ட் இன் த என்விரான்மெண்ட். இங்கேயும் 90 வந்து வீணாக போயிடுச்சு, 10 மட்டும்தான் சேகரித்து வைக்கப்படுது. இது உடம்புல 10 தான், அது மசில்ஸில் வந்து 10 தான் சேகரித்து வைக்கப்படுகிறது. அந்த 10 தான் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவலாக கார்னிவரஸ். இவங்க ஹெர்பிவோரஸ், அதை சாப்பிட்றவங்க கார்னிவரஸ், செகண்டரி கன்சியூமர்னு சொல்லுவாங்க. இவங்க உடம்புக்குள்ளார வரும்போது 1 ஜூல் தான் சேகரித்து வைக்கப்படுகிறது. which eat herbivores store only 1 joule energy and remaining 9 joule dissipateனா என்ன ஆகிடுது, வீணாயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. 1 ஜூல் தான் இருக்குது. இந்த 1 ஜூலை லாஸ்ட் கார்னிவர் டெர்சரி கன்சியூமர் சாப்பிடும்போது பை டெர்சரி கன்சியூமர் விச் ஸ்டோர் 0.1 ஜூல் தான், மீதி 0.9 ஜூல் லாஸ்ட் இன் த என்விரான்மெண்ட். அட் த சக்சஸிவ் ட்ராஃபிக் லெவல் 1% ஏசி எனர்ஜி ஸ்டோர். கடைசியில் லாஸ்ட்டில் 1% தான் வருது. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ராஃபிக் லெவல், செகண்ட் ட்ராஃபிக் லெவல், தேர்ட் ட்ராஃபிக் லெவல்ஸ். இந்த ப்ரொடியூசர் லெவல்லேருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது 90% வந்து லாஸ் ஆகிடுது. ஒரு லெவல்லையும் 10% தான் ஸ்டோர் ஆகுது. அதுதான் 10%லாம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு படிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ.